வணக்கம். வளமுடன். சாப்பிட்ட மாமா பையன் வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கான். அவன் என்ன சொல்லி மாட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். 1967 அண்ணாதுரை ஆட்சிக்கு வராரு. அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1957 கட்டப்பட்டது தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் உள்ளிட்ட அந்த மாணவர்களை படிக்க வைத்து உருவாக்கிய தஞ்சை மருத்துவக் கல்லூரி எங்கள் தாத்தன் கர்ம வீரன் காமராஜரால் கட்டப்பட்டது. அதை கட்டியது எந்த திராவிட இயக்கம், எந்த பெரியார், எந்த அண்ணா, எந்த கலைஞர், எந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 1960 திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த கன்னியாகுமரி 4 மாவட்டம், அன்றைக்கு 5 மாவட்ட மருத்துவரை உருவாக்கி இன்னைக்கு மதுரை வடமலையா இன்னொரு மருத்துவரை உருவாக்கி என்றால் ஜெயஸ்ரீ செல்லமா என்ற மருத்துவரை உருவாக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் கொடுத்தது திருநெல்வேலி அரசு மருத்துவரை கட்டி தந்தவர் எங்க தாத்தன் காமராஜர். குடும்பத்துக்குள்ள வந்து கொம்பு சீவி விட்டு அந்த குடியை கெடுக்கக்கூடிய வேலைக்காகவே தான் இந்த என்டிகே கும்பல்கள் எல்லாமே கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கேடுகட்ட அவல நிலைய உலகம் முழுக்க கழுவி ஊத்தினாலும் கொஞ்சம் கூட வெக்கமே படாம அப்படி மெதுவா அதை தாண்டி வெளியில வந்துட்டு அடுத்தவங்க குடும்பத்துல பாரு எவ்வளவு கேவலமா நடந்துருக்கு பாரு, எவ்வளவு மோசம், எவ்வளவு அயோக்கியத்தனமும் உத்தம வேஷம் போட்டுக்கிட்டு இங்க வந்துகிட்டு ஒப்பாரி வைப்பான். அப்படித்தான் இங்க வந்துகிட்டு என்னுடைய முப்பாட்டை தாத்தே காமராசர் போட்டு அடிச்சாரு, எங்களை அந்த காலகட்டத்திலாம் போட்டு செஞ்சாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சாராம். நாம காமராசர் செய்தார், போனார், வந்தார் எல்லாத்தையுமே அப்புறமா எடுத்து வச்சுக்குவோம். ஏண்டா சாட்டா மாமா பேரு, முதல்ல காமராசர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அதுக்கு முதல்ல பதில் சொல்றார் வென்று. காமராசர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நீ காங்கிரஸை ஏற்றுக்கொள்பவனா அல்லது பிஜேபியை ஏற்றுக்கொள்பவனா? முதல்ல அதுக்கு பதில் சொல்றான். முதல்ல இங்க வந்துகிட்டு ஒன்னு என்னன்னா அந்த குடிகார கபோதி வந்துகிட்டு காங்கிரஸையும் திமுகவையும் ஒழிப்பதுதான் எனது லட்சியம்ங்கிற. இப்ப எப்படா வந்து உனக்கு காமராசர் வந்துகிட்டு உனக்கு முப்பாட்டனா வருவாரு? சோறு தாண்டா தின்ற நீ சோறே தின்றது இல்லைங்கிறத ஒவ்வொரு வார்த்தையில உருவாக்கி பண்ணிட்டு இருக்க. சரி, அது அடுத்துக்கிட்ட விஷயம். காமராசர் சம்பந்தமா சொன்ன விஷயம் சொல்லுமா, மெடிக்கல் காலேஜ். காமராசர் அதுக்குள்ளேயே ஊடு சரடா ஒரு வார்த்தையை விட்டுருக்க. எந்த பெரியார் வந்தாரு, எந்த அண்ணா வந்தாரு, எந்த எல்லா தலைவர்களை பத்தியும் நீ பேசியிருக்கிற. டேய், முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. என்னன்னு தெரியுமா? காமராசரை இங்கே ஆட்சி கட்டிலில் அமர வைத்தவர் தந்தை பெரியார். அது தெரியுமாடா? அந்த வரலாறு முதல்ல உனக்கு தெரியுமாடா? கபோதி, அப்பெல்லாம் நீ பிறந்திருக்கவே மாட்ட. நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்க எனக்கு ஐஏஎஸ் ஆபீசர்லாம் இந்த இடத்துல இருப்பாங்க. நான் கவர்மெண்ட் வச்சு நடத்துவதற்குரிய அந்த தகுதிதான் எனக்கு கிடையாது. அதனால தகுதியான ஆட்களை வந்து கவர்மெண்ட்ல போடுங்கன்னு சொல்லி காமராசர் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. பெரியார் தான் என்ன பண்ணாருன்னா, பெரியார்கிட்ட வந்து இந்த கவர்மெண்ட்டை வைங்கன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லும் போது, நான் கவர்மெண்ட்டுக்கு அரசியலுக்குள்ள வந்தேன்னா எனது கொள்கையை நான் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் பார்த்து சரியான ஆளை போடுறேன், நான் அவங்கள வச்சு கவர்மெண்ட் நடத்திக்கலாம்னு சொல்லி பெரியார் வம்பு கட்டாயம் பண்ணினதின் விளைவாகத்தான் அந்த காமராசர் என்ன பண்றாருன்னா கவர்மெண்ட்டை ஏத்துக்கிறாரு. அவர் அப்பயும் ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க, இங்கிலீஷ்ல இருக்குமே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவர்மெண்ட்டை மட்டும் வைங்கன்னு சொல்லி. அதன் பிறகுதான் இந்த பக்தவச்சலம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை ஃபுல்லா இந்த ராஜாஜி, இந்த அவருடைய கண்டினியூஸா இருக்கக்கூடிய அயோக்கிய கும்பல்கள் எல்லாமே மூடின பள்ளிக்கூடத்தை ஃபுல்லா பெரியாரின் ஆணைப்படி அந்த கல்லூரி அந்த ஸ்கூல்ல ஃபுல்லா திறந்தாரு. அப்பையும் காமராசர்ட்ட வந்து கேட்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு சுயறிவே கிடையாதா? எல்லாத்தையுமே பெரியார் சொன்னாரு நீங்க செய்றீங்கன்னு. ஆமா, எனக்கு சுயறிவு கிடையாது, நீ என்ன வேணாலும் எழுதிக்க, பெரியார் சொன்னார் நான் செய்தேன்னு. அப்பதான் தினமணி எழுதுது, கருப்பு காக்கை வருகிறது கல்லால் அடியுங்கன்னு சொல்லி ராஜாஜி சொன்னார்னு ஒரு கார்ட்டூன் போடுறான். இதெல்லாம் பழைய வரலாறா கபோதி, நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த காமராசர் ஆட்சிக்கு வந்ததற்கும் காரணம் தந்தை பெரியார் தான். அதுக்கு அப்புறமேட்டுக்கு 67 வந்ததுக்கு 67க்கு பிறகு இங்க மெடிக்கல் காலேஜ் திட்டத்துக்கு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமா? மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி. அதை உருவாக்கியவர் கலைஞர். அதன் பிறகுதான் எத்தனை காலேஜ் திரும்ப வந்துச்சு? 17+33 17 வந்து மெடிக்கல் எம்பிபிஎஸ்க்கு ஒரு காலேஜும் மிச்சம் 33 வந்துகிட்டு பிடிஎஸ் காலேஜ் உருவாக்குனாங்க. இது இல்லாம 5 காலேஜ் வந்துகிட்டு எல்லா அனுமதியெல்லாம் வாங்கி ஃபண்ட்ல வந்து இது பண்ணி பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுவும் யாருடைய கவர்மெண்ட்ல ஏடிஎம்கே பீரியட்ல 5 கல்லூரி திறக்கப்பட்டுச்சு. இது அனைத்துமே யாருடைய பேரில் நடந்தது?
கலைஞர் மு கருணாநிதி. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா உனக்கு இது புரியாது. ஆனா நீ அந்த ரூம்ல உட்காந்து போதைய போட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு தெரியுமா, நீ எல்லாம் என்னடா வந்துகிட்டு இங்க அரசியல் பேசுற? முதல்ல சாதாரணமா திராவிடர் இயக்க கருத்துக்களை பேசுனா உன்னை சுத்தி வச்சு உரி தேங்கா மாதிரி உரிச்சு அடிப்பாங்கிறது உனக்கு அந்த காமன் சென்ஸ்ங்கிறது உனக்கு கிடையாது. உன்னுடைய அஜெண்டா என்ன தெரியுமா, நீ பேசக்கூடிய பேச்சு வந்துட்டு வியூஸ் போகணும். அதனால இங்க வந்துட்டு பெரியார், அண்ணா, கலைஞர், காமராசர் இவங்களை தொட்டா நம்ம கொஞ்சம் வைத்த கல்விக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிச்சைக்கார கபோதி தான் நீ. அதன் அடிப்படையில தான் நீ இந்த மாதிரி கேடுகட்ட உளறல் வார்த்தைகளை தான் இங்க வந்து நீ உளறிக்கிட்டு இருக்க. அதனால பெரிய மாய்மால வார்த்தைகள் எல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு பெரிய அரசியல் பண்றவங்களுக்கு வந்து பேசிட்டு அதெல்லாம் இங்க பேசாத. நீ சொல்லக்கூடிய விஷயம் இங்க என்ன? உண்மையிலே உன்னுடைய தாத்தன் யாரு? அதான் நான் கேட்கிறேன். காமராசர் உனக்கு தாத்தனா? நீ வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நீட்சியா தான் வச்சிருக்கியா நீ? முத்துராமலிங்கம் உன்னுடைய தாத்தான்னு சொன்னா அந்த தேவர் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய கட்சியை தான் நீ வச்சிருக்கியா? இந்த நாம் தமிழர்ங்கிற கட்சிக்கு என்னடா அடையாளம்? முதல்ல அதை சொல்லுங்கடா. முதல்ல அடுத்த நிமிஷம் வந்துகிட்டு திராவிடம்னா என்ன, திராவிடம் என்னன்னா நம்மளை வந்து எவனும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக எதிராளியை வந்து கேள்வி கேட்கக்கூடிய தோரணையை உருவாக்கி இருக்கக்கூடிய கேடுகட்ட காட்டு கபோதித்தனமான வேலையைத்தான் உங்க நொண்ணு செஞ்சு வச்சிருக்கிறான். நீ தொடர்ச்சியா செஞ்சு வச்சிருக்கிற. முதல்ல ஒழுங்கு மரியாதையா உங்களுடைய கட்சி என்ன, உங்களுடைய மேனுபேக்சர் என்ன, அதை முதல்ல வந்துகிட்டு மேடையில பேசுதா நல்லா கேட்டுக்கூடிய பாத்துக்கோ. காரணம் என்னன்னு கேட்டுட்டேன்னா, இங்க வந்துகிட்டு நாங்கள் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மேனுபேக்சர் நேரடியா வெளியில எடுத்து போடுறோம். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போறோம். அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது மக்கள் அதை மறுக்கிறார்களா என்பது வந்து கட்சி எங்களுடைய இயக்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். நீ உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன விரல் நீட்டுற வேலை செஞ்சுட்டு இருக்க? நீ முதல்ல கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கியா இல்ல ஆள்காட்டி வேலை பார்க்கக்கூடிய மாமா வேலை பார்த்துட்டு இருக்கியா? இதான் முக்கியமான விஷயம். உண்மையிலேயே இங்க நானும் ஒரு கட்சி வச்சு நடத்துறேன்னா பலதரப்பட்ட கொள்கைகள், பலதரப்பட்ட என்ன சொல்றது கோட்பாடுகள் வந்து இங்க இருக்கும். அந்த கோட்பாடுல புதிய விஷயத்த வந்து மக்கள்கிட்ட சொன்னா அது வந்துகிட்டு சரி ஓகே இவர் புதுசா சொல்றாரு அதன்படி நாங்க வந்து இவருக்கு நாங்க ஓட்டு போடுறோம்னு சொன்னா அதுல ஒரு நேர்மை இருக்கு. ஆனா இவர் கட்டினாரு, இவர் கட்டல, இவர் கட்டினவர் நல்லவர், இவர் கட்டாதவர் கெட்டவர்னா நீ இங்க என்ன வந்து அரசியல் பண்ற? அதுதான் முக்கியமான விஷயம். ஆகையால் உங்ககிட்ட சரக்கு இல்ல, வைத்து பிழைப்புக்கு கேவலமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இங்கே அம்பலமாகி நிற்பதுதான் உன்னுடைய வேலை. இதை தாண்டி உங்களுக்கு வேற பொழப்புங்கிறதே கிடையாது. வழக்கம் போல எத்தனை முறை ரோட்டில் மண்ணை கவிழாலும் அந்த மண்ணு வந்து ரோட்ல வந்து எச்சி விட்டாலும் உங்களுக்கு பிள்ளை பிழைக்காது, டெபாசிட் கிடைக்காது. இந்த தடவையும் அதான் நடக்க போகுது. அதனால நீ மறுபடி காட்டு கூச்சல் கத்திக்கிட்டே இரு. ஆரம்பிக்கலாம்.